எத்தனையோ பூக்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பூக்கள் பூத்து கொண்டுதான் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல பூக்கக்கூடிய பூ உப்பு, கடமையில் பூக்கக்கூடிய பூ பொறுப்பு. ஆக பாருங்க, கல்லிலே பூக்கும் பூ படைப்பு, படிப்பில் மலரும் பூ படிப்பு, படித்த பின் கிடைக்கும் வாய்ப்பு. கனிய பூக்கும் பூ கணிப்பு, பாசத்தில் பூக்கக்கூடிய பூ பிணைப்பு, நல்லவரிடம் பூக்கும் பூ மதிப்பு, நண்பரிடம் பூக்கும் பூ நட்பு. இது அனைத்தையும் இணைக்கி ஒரே பூ, அதான் பிறப்பு. இப்படிப்பட்ட பிறப்பு இருந்தாதே எத்தனை பூக்களை நம்ம சந்திக்க முடியும். ஆக பாருங்க, மனிதனை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றான். பணம் இருந்தா கடவுள்ன்றான், குணம் இருந்தா குப்பைன்னு சொல்றான், நடித்தா நல்லவன் சொல்றான், பேசுனா பைத்தியக்காரன்னு சொல்றான். எப்படி நடித்தால் நல்லவன், பேசுனா பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி, எடுத்து சொன்னா எங்க மாமா மாதிரி ஒரு கோமாளி அப்படின்னு சொல்றான். அதனாலதான் சொன்னாங்க, உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதே, அனைத்தையும் ரசி எதற்கும் ஆசைப்படாதே, பட்டு போன மரத்திற்கு எப்படி பறவைகள் வருவதில்லையோ பணம் இல்லாத வீட்டுக்கு உறவுகள் வருவதில்லை. ஆக இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் நல்லவருக்கெல்லாம் ஒரு மனச்சாட்சி தாங்க. எப்படிப்பட்ட மனச்சாட்சி? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று, ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையை பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. ஒரு மனச்சாட்சின்ற காரணத்தினால இருந்துட்டாலும் இந்த உலகத்துல இன்பம் துன்பம் உண்டு ரெண்டு தான். ஆக இன்பம்னா மனுஷன் எதை நினைக்கிறான்? ஏன்னா எது நம்மளுக்கு ஆர்வமா அதை தான் நினைக்கிறது. இன்னைக்கு பாருங்க, பல பேர் குடியதான் இன்பமா நினைக்கிறது. ஏன்னா குடிய இன்பமா நினைக்கிறது என்ன காரணம்? குடிச்சுட்டா உலகம் தெரியாது, மனைவி தெரியாது, அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, சொந்த பந்தம் தெரியாது, யாரா இருந்தாலும் பேச வேண்டிய வார்த்தையில பேசுறது. ஆக பாருங்க, இப்படித்தான் ஒரு 2 பேர் என்ன பண்றாங்க இளைஞர்கள், சரி, இந்த குடியிலுமே ஒரு போட்டி. எப்படி? 1 மணி 4 மாதிரி. ஆமா, இந்த பெரிய குடிவை
இந்த பெரிய குடுவை ஒண்ணு இருக்கு பாருங்க, அது பெயர் என்ன? இதாங்க மது பாட்டிலே பெரிய குடுவையில இருக்கும்ல புல்லு. அவர் சொல்றதுல அந்த பீர் என்னும் மது பாட்டில்ல பாருங்க, ஒரு 18 பாட்டில 2 இளைஞர்கள் வாங்கி 2 பேருமே போட்டி வைக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் இருக்க கூடாது. 2 பேருமே போட்டி 18 பாட்டில வாங்கி வச்சுட்டு ஆளுக்கு 9 பாட்டில அடிக்கிறது. சரி, 9 ஆமா. இதுல 2 பேருமே குடிக்கணும்னு 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள். ஆக இப்படியெல்லாம் எதுக்கோ இன்பங்கள் இருக்கு. இந்த உலகத்துல எது இன்பம் என்று சொல்றா? ஏன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்னைக்குமே ஒரு மனிதனுக்கு இன்பத்தை தரக்கூடியது என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். ஆக துன்பத்தை தரக்கூடியது தீயொழுக்கம். இப்படியெல்லாம் நல்லொழுக்கமும் தீயொழுக்கமும் மனிதர்களுக்கு எப்படி புரிய வேணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்பம் எங்கே? இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அதை எங்கிருந்து போகும் அதை நாடி ஓடி. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இருப்போனால இங்கு இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. அனுபவிக்கும் தன்மை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இந்த கனியரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளி வாய்மொழியே இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இந்த வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மலைமொழி மாயமுதம் வழங்கு பிள்ளை செல்வம். இன்பமெங்கே என்று தேடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. என்று தேடு. காலமருந்து நடக்காத வாழ்க்கையில் கூலமருந்த குறைஞ்சிருக்கு ஒப்பு என்று எங்க அப்பு வச்சுட்டாரு ஒப்பு. ஆக இந்த இடத்துல உதயநிதி பண்ணலாமா தப்பு? ஆக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரம் நிறைந்த தும்பும் சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். இந்த பூலகிங்கு அந்தரமில் உந்து தேவர் தொந்திவி முழங்கி வரும். சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். ஹரிபரநாமன் இடதுகண்ணில் தோற்றுவிக்கப்பட்ட இவளை சுந்தரவலியாகும் சிவமுனிவரின் திருவள்ளி நோக்கால் இந்த பூலோகத்தில் மான்மகனாக பிறந்து வனவட தலைமை நம்பியால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற திருநாமம் சூட்டி குல வழக்கப்படி பறவைகளை விரட்டி வருகிறார். இந்த வள்ளிக்கு என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் கல்யாணத்தை நடக்கும் நாள் நெருங்கிவிட்டதால் உடனே இவளை சந்தித்து என் முற்கருத்தை யூகித்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை காப்பிப்போம். நாராயண நாராயண. எங்கே நிம்மதி நிம்மதி
நிம்மதி என்று தேடி பார்த்தே அது எங்கேயும் இல்லை. தாயின் துன்பம் தீர்க்க வேண்டி வேலைக்காக வேஷம் போட்டு வாயில் வந்த பொய்யை சொல்லி நல்ல பேர் வாங்கி கொண்டேன். வந்த இடத்தில் வாலிப மனசு வழக்கம் போல வேலை காட்ட வந்து போன புன்னகையாலே கண் காதலை சொல்ல நொந்து போன மனதிற்குள்ளே வந்து போகும் இன்னொரு கிழமை. இந்த நிலையில் அவன் இருந்தாலும் ஆக வேண்டும் அவனே துறவி. அழுதாலும் தொழுதாலும் நிம்மதி வருமா? மனுஷனுக்கு நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தே அது எங்கேயும் இல்லை. யாராரோ வந்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க. என்ன சொல்லி என்னத்த பண்ண நிம்மதி வருமா? மனுஷனுக்கு நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தே அது எங்கேயும் இல்லை. கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாருங்க? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையாம். கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாருங்க? எந்த ஊருங்க? அடிமையின் உடம்பில் அச்சம் எதற்கு? தினமற்றப்பட்ட கோலைக்கு நெஞ்சம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்த வெண்ணடா இசை குறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்றி வந்த போலிருந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. பூஞ்சோல பாரு ராசா. ஏய், குதிரை நிப்பாட்டப்பா முதல்ல. யாருங்க நீங்க? நீங்க யாரு? ஏன் நீ யாருன்னு சொல்ல மாட்டியா? யசுஷிமி, நீங்க பூரா ரப்பு ரப்புன்னு அடிச்சது போதும். ஒரு அரை மணி நேரம் ஓய்வு. இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. அடிதடி நடக்க ஆண் சத்தம் கேட்கும், ஊனு கூட சத்தம் கேட்க. தக்காளி உன்னை தான் சொல்றேன். கிளம்பிட்டாரு. பரங்கையில விட்டு அடிச்சுக்க கொண்டாட யாரையா சாட பேசுற? பொறுமையா ஆ. உன்னை தாண்டி சொல்றேன். இங்க வாயா. என்ன என்னமோ கை சாட பேசுறீங்க? அங்க பேசிக்கிறீங்க பாவம். யார பேசுன? அவங்கள தாங்க. யாரு நீங்கன்னு கேட்டேன். நீங்க யாரு நான் கேக்குறேன். நான் ஒண்ணும் தப்பா பேசலைல. நான் ஒன்னும் தவறா பேசலையே. உங்களுக்கு புரியுதுல? உங்களுக்கு புரியுதா? தெளிவா புரியுதா? நான் போதையில இருக்கேன். பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ரெண்டு பேரும் தானே சாப்பிட்டோம். ஏய் பேச்ச விடியா. பேச்ச விடுன்றீங்களே. பேச்சு எதுல இருந்து வரும்? பேச்சு எங்க இருந்து வரும்? ஆ. பேசக்கூடிய நாவுல இருந்து வரும். ஆ? நாவுல இருந்து வரும். அப்ப நாவல பட சொல்றீங்களா? ஏய் பி அட நாராயணா. அந்த ஆளையில விட முடியாது. நீ தான் இருந்திருக்க. யாரியா நீ? நீ யாரியா? ஏன் நீ சொல்லவே மாட்டியா? நீ கேட்க மாட்டியா? அட நீ சொல்லியா? அட கேளியா? நீ கேக்குறத கேக்குற மாதிரி கேளு. சொல்றத சொல்ற மாதிரி சொல்லு. நான் சொல்றத சொல்ற மாதிரி சொல்றேல. நான் கேட்கற மாதிரி கேட்கறேல்ல. இந்த வவ்வா வீட்டுக்கு போனா நீயும் தொங்கு நானும் தொங்குன்ற மாதிரி பேசக்கூடாது. சங்கடத்துக்கு உள்ள பேத்து வெங்கட்ராமே பேர் வச்ச மாதிரி ஆட இருக்கக்கூடாது. தெரியாதவன் போய் அருவாமனையில ஏறி ஆடுனானா? உதவாதுக்கு பிள்ளை பேத்து ஒன்னார் வாக்கி வித்த மாதிரி இருக்கக்கூடாது. ஊரை புடிச்ச கிடயத்துக்கு நாயை புடிச்ச சூடு ஓட்ட மாதிரி பேசக்கூடாது. மாமியா மைத்த பிடிக்க மருமையும் கோமனம் கட்டி குளிக்கணும்னு நினைச்சான். ஒருத்தனுக்கு கரம் முடிச்சு ஆட்டுச்சுன்னு வச்சுக்கங்க, செத்த நாய் கூட மொட்டை மாடியில வந்து அதுல கடிக்குமா? கொனட்டி குழம்பு வச்சாலும் கொதிக்காம புழு 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 புழுன்னு இறக்கி வச்சாலாம். என்ன பழமொழி பேசினாலும் பேசுங்க. நீங்க எது வேணாலும் பேசுங்க. பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பேசி பாப்பா ஒப்ப மாவனை உங்ககிட்ட நான் தோத்துட்டேனாக்கும் சரி, இந்த பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்ட வித்து கூட கடன் கட்டுவேன். அதாவது வள்ளுவர் பிறந்தக என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அந்த ஆளு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காயடிச்சிட்டு. காயடி காயடிக்கிறதானையா? உன் புத்தி அங்கேயே இருக்குமா? ஏன் புத்திய பத்தி பேசுறீங்க? ஏன் புத்திய பத்தி பேசுறீங்க? உங்க புத்தி என்ன, ஏன் புத்தி என்ன? மறுபடியும் அந்த திருக்குறளை சொல்லுங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காயடிச்சிட்டு. பேச்சவடியா பேச்சவடியா ஓயாம பேச்சவடியா பேச்சவடியா பேச்ச எதனா விடுறது? அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லு.
அதானே கனி மறுபடியும் இருக்கு நீ சொல்லியா நான் சொல்றேன். இனிய உளவாக எண்ணாத கூறல். கனி இருப்ப காய் அடிச்சிட்டு. சரி நான் வேணா மாத்தி சொல்றேன். இனிய உளவாக இன்னாத குரல். கனி இருப்ப காய்க்கவர் காய் தட்டு. அடிச்சிட்டு. பேச்ச அப்படி. என்ன மறுபடி அட நாராயணா, அந்த ஆள் காய் அடிக்க வேணா. இந்த குறளை திருவள்ளுவர் எதுக்கு சொன்னாரு? அந்த ஆள் எதுக்கு சொன்னியா? அதாவது ஒரு தோட்டத்துல போனவங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அதிக பழங்கள் இருக்கும், ஆனா அந்த பழங்கள் இருந்தும் காய பிடிங்கி சாப்பிடுற மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இனிய சொற்கள் இருக்கு. அதை விட்டு தீய சொற்களை தான் பேசிக்கொண்டு இருக்கோம். அதனாலதான் இனிய உளவாக எண்ணாத ஊரல் கனி இருக்க காய் அடிச்சிட்டு. உன் புத்தி எங்க இருக்கு பாத்தியா? ஏய் நான் சரியா தானே சொல்றேன். சரி இந்த திருக்குறளை எங்க படிச்ச? அவரை படிச்சதுன்னா நான் எங்க சித்தப்பா மீன் தானே திருவள்ளுவர். சரி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிர்னு மும்பப்படும். நாராயணா, சரியா தானே படிச்சிருக்கேன். ஒழுக்கம் உயிர்னும் ஓம்பப்படும். ஓம்பப்படும். அதைத்தான் சொல்ல ஓம்பப்படும். நாக்கு மொட்டை நாக்கா? ஏன்டா உங்க ஓனா காட்டியா? ஏன் நாக்க உனக்கு மொட்டை நாக்காயா? ஓனாக்கதே சரியில்லை. இப்படித்தான் அந்த வள்ளுவர் குறளை கேட்டுட்டு எப்படி தோட்டத்துல பழங்கள் இருந்தும் காய சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி மனைவி என்ன பண்றா, கணவனை தோட்டத்துல போய் பாவக்காயை பறிச்சுட்டு வர சொல்ல. பாவற்காயை பறிச்சுட்டு வர சொன்ன உடனே இந்த கணவன் போய் என்ன பண்றான், வள்ளுவர் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறாரு, பழங்கள் இருந்தும் காய பறிக்கிறதுக்கு சமம்னு. நான் கேக்குறேன், ஏன் காய பறிக்கிறியான்? ஏன் பழத்தை பறிக்கிறியான்? அவன் தலையெழுத்து ஓன் காய பறிக்கணும்னு. கேள்விக்குரியா? பாவற்காய அதத்தை ஏன் பழத்தை பறிக்கிறியான்? ஏன் காய பறிக்கிறியான்? உன் காய பறிச்சாத்தான் சரி வரும். கேள்வி கேட்கிறேன். ஏன் காய பறிக்கிறான்? உன் காய இல்லையா? ஏன் காய பறிக்கிறான்? ஏன் காய் வேற உனக்கு வேணுமா? அது எதுக்கு இருந்தா தான் பறிக்கிறதுக்கு. ஏன் காய பறிக்கிறானா? அதையா ஓண்ட கேட்கிற, ஏன் பறிக்கிறானா? மறுபடியும் ஓயாம பறிக்கிறானா நொறுக்கிறானாண்டு அதுலயே கடந்தேன்னு அடுத்தது இருக்குவா. ஏன் காய பறிக்கிறானா ஏன் காய பறிக்கிறானா? மறுபடியும் அங்கேயே தானே கிடக்கு, அடுத்த தெருக்கு ஆயா. அதாயா சொல்ல வர்றத கேளு. சொல்லியா? ஏன் காய மறுபடியும் அதுலயே கிடக்கு, அடுத்த தெருக்கு வா. ஏன் காய பறிக்கிற? ஏன் காய நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லு. இல்ல நீயே கூட சொல்லு. நான் சொல்றேயா, நீ சொல்லியா? சொல்ல வந்தத அதே ஏன் காய பறிக்கிற? மறுபடியும் பாரு, அதே சொல்லாதே, மாத்தி சொல்லியா? ஓயாம வந்து பாக்குற, ஏன் காய பறிக்கிற ஏன் காய பறிக்கிற. நான் சரியா தானே பேசுறேன். அப்ப நான் சரியா தான் பேசுறேன். நீ தானே சொன்னதை சொல்லிட்டு கிடக்க. உனக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்னையா காரணம்? அட என்னதாய காரணம்? இந்த கேள்வியில இந்த கேள்விக்கு என்ன கேள்வின்னு உனக்கு தெரியல. அட என்னதாய காரணம்? நீ அங்க சுத்தி இங்க சுத்தி ரங்கனதான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி. அட என்னதாய காரணம்? அதே ஏன் காய பறிக்கிறானா? மனிதன் மறுபடியும் அதே உன் காய பறிக்கிறேன், ஏன் காய பறிக்கிறேன். அடுத்ததுக்கு வா. சரி நீயே சொல்லு. விடுனா எதுல விடுறது? நானே ஆளு கிடைக்காம தர்றேன். என்னைய போட்டுக்கிட்டு விடுனா நேர குளிர்ல நாம எங்கிட்டு விடுறது? இந்த குளிர் காலத்துல உனக்கு ஒரு நோக்கமா தான் இருக்கும் போல. எல்லாருக்குமே நோக்கமா தான் இருக்கா. நம்ம எங்க ஓடுறது? சரிங்க. இந்த கை ஓடுற பழக்கம் விடலையே. ஐயா உங்க உடம்பு கிறங்குது போதே நினைச்சேன் ரொம்ப கை ஓடுறீங்க. எனக்கு அந்த பழக்கம். நாராயண கை ஓட வேணாம், நீ கை ஓட்ட. நாராயண எப்ப வந்து கை ஓட்டாரு? அவர் என் பாட்டையா? அவர் வேற தனியா ஓடுறாரா? அட சிவ சிவ. அந்த ஆளு வேற ஓடுறாரா? என்னையா எல்லாரும்? அப்ப அத்தனை பேருமே கை ஓடுறாங்க. எல்லா பேரும் சித்திரமும் எங்களை பார்த்தா எப்படி கை? சித்திரமும் இல்லையா, நீ என்னமோ எல்லா பேரையும் பார்த்தா கை. நீ இப்பதானே எப்படி கை ஓட்டலையா? அதுக்காக சொன்னேன். சித்திரமும் சிவபழக்கம், சித்திரமும் கை பழக்கம். சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். உனக்கு நாப்பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓ நாப்பழக்கம் தான் சரியில்லை. சரி விடுங்க. விடுங்க எதுல விட சொல்றீங்க? ஏன் நீ வேற இந்நேரத்துல வந்ததுல ஓயாம காய பறிச்சுட்டேன்னு சொல்றேன். அப்புறம் விடுங்க. நான் சரியா தானே பேசுறேன். அப்ப நான் சரியா தானே பேசுறேன். நீ ஏன் அழுகுற? நான் சரியா தானே பேசுறேன். நீ தான் வந்ததுல இருந்து அதுலயே சொல்லிட்டு கிடக்க, அடுத்த தெருவுக்கு போக மாட்டேங்கிற. சரி ஏன் சிரிக்கிற? சிரிக்கிறேன். நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லியா? நீங்க என் பேரை கேட்டீங்க. அங்க வரணும். அங்க வரவன இங்க இருந்தே சொல்லு. இருக்குமா? அங்க வாங்க. என் பேரு நாரதர். என்ன பேரு? இப்பதானே சொன்னேன். காது கேட்கும்ல? அது கேக்குது.
நாரதர். என்ன? அட நாராயணா அங்கிட்டு வாங்க. அங்கிட்டு போயா. அக்கல்லி. உன் பேர் என்ன பேரு? என்ன என் பேரை கேட்டோன்னு என்ன சிரிக்கிறீங்க? உன் பேர் என்ன பேரு? நாரதரியா? என்ன தலையில அடிக்கிறீங்க? எதுக்குயா சிரிக்கிற? நீ நாரதர். நான் அடங்கொக்கா பிராய்லர் கோழி. என்னது நொக்கா? அடங்கொப்பத்தா முட்டைக்கோசு. அடங்கொப்பிச்சு கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கா? நீ நாரதர். என்ன சந்தையில எது வியாபாரியா இருந்தியா? இந்த ஆளு நாரதர மத்த. நான் தாயா நாரதரு. சிரிப்பு சிரிப்பா. இந்த ஆளு நீ நாரதர். பேசிக்கிறீங்களே என்ன கை போடுறீங்க? சரி நீங்க வாய் ஓடும்போது நான் கை ஓடுறதுனா தப்பு இல்லையே. பேசுறீங்க பேச்சுக்கு பேச்சு பேசுறீங்கல்ல. பேச்சுக்கு பேசு. நான் தாயா நான். உண்மையிலேயே வா. நான் தாயா உண்மையில நான். அட சத்தியமா? அட சத்தியமா. வாய பிராடு. இந்த ஆள் கோஷ்டியை பத்தி நமக்கு தெரியாதா ஏத்தா? என்ன கோஷ்டி? ஏய் உன் கோஷ்டி கூட எனக்கு தெரியா. சும்மா இருயா பேச்சோடு காலையில முதலுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வாரு. அடேங்க போனி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அறிவோ நம்ம நாராயணா கோயந்தா கோபாலான்னு ஒரு கடை விட மாட்டாங்க. பூரா பிச்சை எடுத்து கிடப்பாங்க. 10 ரூபா போட்டாத்தே போவாங்க. போடுறேன்னு வச்சுக்கா கோயந்தா கோயந்தாண்டி அப்புறம் கடை புழுப்புழுன்னு வியாபாரம் கூட. இப்போ அதை நினைச்சிட்டு அவ்வளோ நேரம் அந்த மாதிரி வேஷம் போட்டு இப்படி வேஷம் போட்டு தருவாங்க இல்லை. அந்த வடநாட்டு கோஷ்டி தான் நீ. அதை நினைச்சிட்டு அவ்வளோ நேரம் சிரிச்சியா? அது அவங்களாம் வகுத்த பசிக்கு போடுறோம். எப்படி அவங்களாம் வகுத்த பசிக்கு போடுறவங்க. நாங்களாம் தேவலோக வாசியா. எதுல வந்தியா? நான் எங்கேயும் எப்பயும் எப்படி வருவேன், வருவதும் போவதும் யாருக்கும் தெரியாது. என்னைக்கா தருமடி வாங்க போறீங்க? ஏன் யார் வீட்டுக்கும் தெரியாம போவாராம். ஏப்பா வருவதும் போறதும் தெரியாதான். நம்ம அசந்த நேரத்துல யார் வீட்டுக்குள்ளயும் போகுந்து போட்டு என்னைக்காவது எவனா முழிக்க போறேன். ககன மார்க்கமாக. ககனம்னா எப்படி வருவ? அட காற்றின் மூலம் தாயா. காத்துல? ஆமா. சரி 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 வந்துட்டிய. வந்துட்டார் நம்ம இடத்துக்கு வந்துட்டாருல்ல. சரி ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கா? நான் காற்றை மட்டும் உட்கொள்ளக்கூடிய. ஐயா அப்பதை புடிச்சு டர்ரு டர்ரு போகுது. இதே எப்படியா சாப்பிடுறாரு? இதை சாப்பிட்டா தெம்பு கிடைக்க. இந்த காத்து இல்லையா? ஆட ஒன்னு நேரம் தூர் புடுங்கு சுதி ஒரு சிலர் போட்டா போதும். ஒரு சிலர் போட அப்படி வரும். ஒரு சிலர் போட தெரியுமா? சரி இது சத்தமா போடுறது கூட ஒன்றும் தெரியாது. சத்தம் இல்லாம ஆளை கொள்ற அணு உண்டு. அப்படித்தான் கேட்கேன். வைக்காம வீச்ச 10 ஊரை காலி பண்ணிதான். இல்ல நிறைய போட்டிருப்பியோ நீ? பக்கத்துல ஒரு சாப்பிட முடியல. ஒரு அன்னைக்கெல்லாம் உட்காந்துட்டேன் சாப்பாடு பந்தியில ஒருத்தன் போட்டு நைவா அவனு வீச்சம் தாங்க முடியல. கொலை செஞ்சவன் கூட ஒத்துக்குருவான். சரி குஷு போட்டவே ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா குசு போட்டவங்க கூட்டத்துல இல்ல மாப்பிள்ள அவே நான் இல்ல நீங்க இல்ல சமாளிப்பு. அது நீதான் போட்ட மாதிரி தெரியுது. நான் போட்டது நீ வெடி பார்த்தீங்களா? ஆமா இதான் எனக்கு வேலையா? சரி உங்க பேரு? அதே என் பேரு நாரதரியா. சத்தியமா? சத்தியமா. பொய் சொல்லாதியா? பொய் சொல்றேனா? உண்மையிலே நாரதரா? நான் தான் நாரதரு. பத்தியத்தா நீ நாரதன்ற. சரியா நீ நாரதன்ற இல்ல? சரி டா என்ன பத்தி ஆத்தாமார்கள் உட்காந்துருக்காங்க. ஆமா நாங்க எல்லாம் நம்பணும்ல. உன் ஆதார் அட்டை காட்டு. ரேஷன் கார்டு கொண்டா. உன் பேர் நாரதர்னு அதுல இருக்கணும். ஓட்டு ஐடி காட்டு. நீ காட்டு நான் நம்புறேன். ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு இல்ல 2 தெரியும். உங்களை ஆதாரத்தோட ஆதார் கார்டை கொடுத்து இந்த பூமியில வாழ வைக்கிறதே நாங்க தான். அப்ப எங்களுக்கு ஆதார் கார்டா? கொஞ்சம் வந்து 2 தர்மடி போட்டு போங்க தான். இந்த ஆள் தான் ஆதார் அட்டை கொடுத்தாராம். இவர் கொடுத்ததுனால தான் நமக்கு ரேகை விழுக மாட்டேங்குது. ரேஷன் கடையில பூரா இப்படி போட்டு தேய்ச்சிட்டு கிடக்கா. ஆமா இந்த காசு வாங்குறதுக்கு இப்படியே ரேகை விழுகாததுக்கு என்ன காரணம்? கை வேலை பார்த்துருக்காங்களா? உன் கையை ரொம்ப உபயோகப்படுத்துற நீ. நான் உபயோகப்படுத்துற பரவாயில்லையா? கிளண்டு கட்டிய கிளவிகளுக்கு விழுக மாட்டேங்குதே. அட அவங்கெல்லாம் வயதானவங்க. அவங்க எங்கிட்ட வேலையை பார்த்துருப்பாங்க. அந்த கை ரேகையெல்லாம் தேஞ்சு போயிருமியா? சரி சரி எங்க உங்க கையை காட்டுங்க. என் கையை பாருங்க. ரொம்ப தேஞ்சிருக்கேன். நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? இல்லைங்க. சரி இருக்கட்ட எனக்கு தாளம் இசைக்கக்கூடிய வேலை. சரி நல்லா கையடிக்கிறியா? கையில டப்பு டப்புன்னு அடிக்கிறியாங்க. தாளம் போட்டேன். எங்க அடிச்சு காட்டு. டப் டப்புன்னு அடிக்கிற பாரு. சரி 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 இது எப்பெல்லாம் அடிப்பேன்? எப்ப அடிப்ப? எனக்கு எப்ப பாடணும் என்ற மூடு வருது அப்பப்பெல்லாம். இவருக்கு மட்டும் மூடு வரும்போது அடிப்பாரா? நம்ம மூடு இல்லாத நேரமா டப்பு டப்புன்னு அடிச்சு கிடப்போமா? அட அந்த மூடு பாட்டு பாடக்கூடிய எண்ணம் வந்தால் அடிப்பையா?
இது எங்க கட்டே காட்டியா? என்ன இதுக்கும் செருப்பு தானா? இது பாடுறது கிடைக்கிற கட்டையா? அப்புறம் என்ன? போய் உண்மையிட்டு அசிங்கப்பட்டு போவ. வேணாம், எதுக்கு சொல்லியா? சொல்லவா? அசிங்கப்பட்டு போவியா? இப்ப இது என்னதுக்கு உபயோகப்படுத்துறேன்னு நீ சொல்லணும். சொல்லி புரிவேன். சொல்லு. ஆனச்சேரியில கடா குட்டி காயடிக்கிறாள் தானே? அடப்பையில ஆனச்சேரியில கடா குட்டி காயடிக்கிறாள் தானே? ஒரு நாளைக்கு ஊருக்கு வரியா? இந்த வேலைதான் உங்க ஊர்ல பாத்தியா? கடாய் காயடிக்கணும். இந்த வேலைதான் உங்க சும்மா வேணா ஒரு 50 ரூபா தர்றேன். அப்படி ஒண்ணு இல்லைன்னா அந்த கட்டையை கூட நான் காயடிச்சு கொடுத்துட்றேன். அதே இந்த வேலைதான் நீ பாப்ப. அந்த கட்டையை அது ஒரு ஆடு ரொம்ப நேரம் கத்தி அங்க ஒரு சரி அடிப்பையில நீ வாட்டு கள்ளக்காய் அடிச்சிடாதயா? நீ வாட்டு கள்ளக்காய் அடிச்சிடாத, அது வாட்டு சென்னையாட்டில் தப்பிட்டு கிடக்கும். அது பாட்டு சென்னையாட்டில் தவிட்டு கிடக்கும். அது பாட்டுக்கு தவிட்டு கிடக்கும். சென்னை கலைஞ்சோம்ல. சரிங்க, உங்க பேரு? என் பேரா? என்னை பாருங்களே, தெரியும் பாருங்களே, என் பேரை சொல்றேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என் பழத்தை பாருங்க. தலையெழுத்து. ஓ, இங்க என்னைய பாரியா? திரும்பி பாரியா? பலம் வேற பலவீனம். அதைத்தான் சொல்றேன். என் பலத்தை பாரியா? நல்லா தெரியுதா? என் பலத்தை பார்த்தா தெரியலையா? என் பேர் என்ன பேருந்து? உன் பலத்தை பார்க்கல. மாட்டுத்தாவணியில இந்த சந்தைகளை ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 வாழைத்தாரை இறக்கிட்டு அதுல ஒரு 2 தாரி வியாபாரமாகாம இருக்கும் பாருங்க, நசுங்கி போய் அந்த மாதிரி பழம் மாதிரி தெரியுது. எல்லா தாரும் வியாபாரம் போயிருச்சு. இது ஏன் வியாபாரம் ஆகல தெரியுமா? வரும்போதே பழம் நல்லா இருக்குன்னு உங்களை மாதிரி ஆளுங்க புடிச்சு நசுக்கிட்டாங்க. அதனால வியாபாரம் ஆகல. சரி, எல்லா பேரையும் புடிவட்ட பழம் என்ன பண்ண கண்டிதானே போகும். புடிவட்டது ஓன் தப்பு இல்ல. அது புடிவட்டது ஏன் தப்பு இல்ல, புடிச்சது அவங்க தப்பு. அவங்க தப்பு கிடையாது. அந்த பழம் அழகா இருக்கே, இந்த பழத்தை ஒரு தடவை பிடிப்போமே, நல்லா இருக்கே அப்படின்னு பிடிச்சவங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க என் பழத்தை பிடிங்க. அதுக்கு தான் சொன்னாங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கெடிலே, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இறைவனை யாருமே நம்ம அதாவது முதுமை அடைந்த பின்னுதான் இறைவனை நம்ம நினைக்கிறோம். ஆனா இளமையில யாரும் இறைவனை நினைக்கிறது இல்ல. ஆனா நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு பாதி உலகத்தை இடுப்புல வச்சு காமிச்சது யாரு? தாயாகப்பட்டவன். மீதி உலகத்தை தந்தை தோல்ல சுமந்து காமிக்கிறாரு. இதான் நம்ம என்ன, நான் பார்க்காத உலகத்தை நீ பாருன்னு. ஆனா உலகத்தை காமிச்ச தாயும் தந்தையும் தான் நமக்கு உலகம்னு இந்த பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியல. இதே இப்போ உள்ள நிலைமை. இது உண்மைதான். உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். எல்லா தெய்வங்களுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் என்னன்னா தாய். ஒரே தெய்வம் இல்ல, தாயும் தகப்பனும் தான், 2 பேரும் தான். ஆனா எல்லா பேரும் சொல்லுவாங்க பெத்த தாய் தான். ஆனா தாய் கூட சொல்லி காட்டிடுவா, ஏய் உன்னை 10 மாசம் நான் சுமந்தாண்டா, ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அத்தனையும் சுமந்தாண்டா, உன்னை பாதுகாத்தாண்டான்னு வீட்டுல வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா. ஆனா அப்பங்காரி அப்படி கிடையாது. பெத்து பாடு வேலைக்கு போய் சம்பாதிப்பது ஒண்ணு. காரணம் 10 மாசம் சுமந்து தாயா இருக்கலாம், ஆயுசுக்கும் தோல்ல சுமக்கிறேன் பாரு, அவன் தான் ஆம்பளை அப்பேன். அவன் தான் சொல்லுவேன், நான் பார்க்காத. உங்களை பெத்த தாய்? எங்க பெத்த தாய் எங்க அப்பே பொண்டாட்டி. உங்க அப்பாவோட பொண்டாட்டி? உங்க அப்பாவோட பொண்டாட்டி பேர்? எங்க அப்பாவோட பொண்டாட்டி பேரு பொண்டாட்டி. இப்போ உன் பேர் என்ன பேரு? என் பேரு வீரத்தேவன். என் பணத்தை பாரு. ஒரு தடவை கூட பார்க்க மாட்டேன்றாப்லையா? அப்படி என்ன என் மயம் பழத்தை பாரு, என் பழத்தை பாரு, என் மயம் பழத்தை பாரு. உங்க பேரு வீரத்தேவன், உங்க பேரு? நம்ம கோயிலுக்கு அதுவும் பிடிக்கலையா? ஒட்டுமணி ஓதம் பழத்தை பாரு, மொந்தம் பழத்தை பாரு. நான் என்ன சொல்றேன், வேணும்னா நாடகத்தை ஒரு மணி நேரம் நிப்பாட்டுவேன், மாத்தி பழத்தை பாக்குறீங்க. அப்படி பார்த்தா எச்சி ஒழுக ஆரம்பிச்சிரு. உங்க அம்மா பேரு என்ன பேரியா? எங்க அம்மா பேரு நங்கை மோக்கின்னி. உங்க அப்பா பேரு? முனியராசு. முனியராசா? உண்மையில என்னையா சொல்ற? சத்தியமா முனியராசு மைந்தாப்பா, நான் போய் சொல்லல. அது தெரியுமா? கதைக்கு சொல்லியா? கதையில சொல்லு. ஆட தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேர்மலை சத்தியமா சொல்றேன். எங்க அப்பன் பேர் முனியராஜிதே. இவ்வளவு நேரம் நல்லா பேசுனா இப்ப வம்ப விலை கொடுத்து நீ விலை கொடுத்து வாங்குற. விலை வாங்குற உண்மையிலேதான் எங்க அப்பன் பேர் முனியராஜிதே. எப்படி சொல்ற? அத முனியராஜின்றது காரணத்தை சொல்லியா? ஓ, விளக்கத்தை கேக்குறீங்களா? ஆமா. அதாவது இது இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலை சாரல். ஆமா. வேள்வி என்றால் யாகம். யாகம் நடத்துவது தங்களை போன்ற முனிவர்கள். இந்த சாரல்ல 4 குடிசைக்கு ராஜனாவும் தலைவனாவும் இருக்கிறது யாரு? எங்க அப்பன். முனிவர்கள் வர இடத்துல ராஜனா இருக்கிறதுனாலதான் முனியராஜன் சொல்லி காரண பேர் வந்துச்சு. ஆக சிறப்புயா.
ஏன்னா எதிரியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். இருமல் சிறப்பா சளி கரகரம் சிறப்பா. நிறைய குடிச்சிருப்பாங்க போல. அது இப்ப சரி, சற்று முன் ஆலோலம் சோ என்று சத்தம் கேட்டது. 2 பெண்கள். 2 பெண்கள். யார் யாரு? அவதான் கொமலகுலத்தா. மூலங்குளத்தாவா? அந்த உமர் முனிங்கி. அந்த உமர் முனிங்கி யாரியா? அந்த ஊலக்காதி. அன்னைக்கு கூட ஆவியூர்ல ஒரு சாச்சிட்டு உங்களை பார்த்தல. நீ கூட வந்தேல சுண்ணாம்புக்கார தெருவில் அன்னைக்கு ஒரு சைஸா பார்த்துட்டு போனே இல்லையா? கேபிசி ஹோட்டல் கூட அந்த பிள்ளை கூட்டு போனே இல்ல? அந்த ஊழ முக்கிய கிறுக்கு பயல யாருங்க? வாமா மின்னலே. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. யாரா குத்துறது? சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா, சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழச்சாறு நான் ரசம் வச்சிருக்கேன், மாமா ரசம் வச்சிருக்கேன். சாப்பிட வரீங்களா? இல்ல தொப்புக்கு போறீங்களா? சாப்பிட வரீங்களா? இல்ல சாப்பிட போறீங்களா? சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழச்சாறு நான் ரசம் வச்சிருக்கேன், மாமா ரசம் ஆத்துக்குள்ள சேலையில மீனை பொடிப்போமா, அங்க தோப்புக்கு போய் 2 பேரும் சுட்டு தின்னுப்போமா. நான் ரொம்ப நாளா செய்வ வேடி உனக்கு தெரியல, நீ கூப்பிட்டது ஓடி வர என்னால தெரியல. நான் விரிச்சு வச்ச இலைய நீ சுடலாமா மாமா, ஒரு சீரத்து மாமா சாப்பிட வரீங்களா? இல்ல தொப்புக்கு போறீங்களா? மாமா சாப்பிட வரீங்களா? இல்ல தொப்புக்கு போறீங்களா? சீரக சம்பா சோறு சமைச்சிருக்கேன். மாமா சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழச்சாறு நான் ரசம் வச்சிருக்கேன், மாமா ரசம். இந்த பிள்ளைக்கு 4 மணி ஆனா பால் கறக்குற ஞாபகம் இப்படி. நம்ம 2 பேர் இருக்கோம்ல. ஒரு சம்சாரம். என்ன சம்சாரம். அட கேள்வி பட வேண்டாம். சரி சொல்லுங்க, இந்த இடத்துக்கு நாய் வந்துருச்சு. ஐயோ நார்ல வந்துருக்காரு. கூப்பிடுங்க. அப்பா பெரியாம்பள. இந்த பொம்பளைண்ட ஏறி அடிப்பேன்னு. இப்ப தெரியுதா ஒவ்வொரு பிள்ளைங்க. அவீர்ல ஒரு சாச்சி கூட்டி போனது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா. பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா. இந்த பொம்பளைங்க கத்து பண்ணி வலிக்கு விழலாம் மாமா. அச்சமரம் இருந்தாக்கா காசு இருந்தாக்கா வேணாமா சாமி வேணாமா. இந்த மாதிரி பொம்பளைங்க வேணாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி. அந்த ஆளு காசு தரேன்னு சொன்னாரு. புதுசுக்கு ஓடியாந்து எனக்கு காசு தந்தாரு. அச்சமடை நானே இருந்தால் காத்தோடு காத்தாக பறந்தாச்சா. ஒரு 4000 கொடு. 4000 கொடியா? இந்த புள்ள அப்பதான் 2 குத்து இப்ப 2 குத்து டப்பக்கு டப்பக்குன்னு குத்துச்சு. நீ அசைக்காம நிக்கிற. 4000 குடியில வண்டி விட்டு தள்ளி விட்டு போயிரு கடையில. நீ ஒரு 12000 ரூபாய் கொடுக்குறியா? ஹே ஏ மகனே மகனே, இந்த ஆளுக்கு 4 குத்து குத்துனதுக்கு 4000 கட்டனா, இந்த ஆளு 12000 ஏன்ட்ட கேக்குறாரு. அப்ப 12 குத்து குத்த விடுவீங்களா? ஆக இதே உங்க ஆளா? ஆளு ஆக சந்தனன் போன்ற முகமும் ஏடா வேல் போன்ற கண்ணும் முகில் போன்ற கூந்தலும் அருமையான ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியை பார்க்கையில முல்லைப்பூ பல்லாக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முள்ளப்பு பள்ளக்கு ஆடை சுமந்து மெல்லத்த வந்தது வண்டு. ஒரு கோடி அழகு தங்க பதக்கத்தின் மேலே முத்து பதித்தது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாம், நீ விட்டு கொடுத்திடலாம்.
பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பறிப்பது தோழே ஒரு பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம் நீங்க விட்டு கொடுத்திடலாம் அடுத்த காவல் ஹேய், அடுத்த காவல் என் தங்கை உங்க தங்கச்சி வள்ளி தங்கச்சி உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க அம்மா வலிக்கணும் வலிக்கணுமா வள்ளி கண்ணு ஆடாடாடா, வந்து வள்ளிக்கிட்டே. வந்துட்டாங்க. அப்புறம் என்ன உன் எண்ணம் போல் என்றும் வளமுடன் வாழ்க. நான் எதுக்காக நடத்தீர்கள்? இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரு? இந்த இப்பதான் கலியுக புருஷரி சரி நாரதர். உடனே இல்லையா நீ போயா நாரதர். சரிங்க அண்ணா. சாராய கேட்கிறார் நேரத்துல எங்க ஓடுது நம்ம சாராயம்னா ஒரு தரமா நாரதர். வருக வருக வணக்கத்திற்குட வரேன் வெளியே வருக பங்கையின் மகனே பார்கவின் பாலனே வருக வருக என வரவேற்கிறேன். தாங்கள் வந்ததற்கான நோக்கம் என்ன? வரவேற்பு பாடல்கள் உங்களுக்காக. நான் முகனார் பெற்றவரே நான் மறைகள் கற்றவரே எத்திக்கும் புகழும் உமையே போற்றி நின்று வணங்குகிறேன். நான் முகனார் பெற்றவரே நான் மறைகள் கற்றவரே எத்திக்கும் புகழும் உமையே போற்றி நின்று வணங்குகிறேன். நான் முகனார் பெற்றவரே காவியத்தாய் கலைமகளின் கரங்களிலே தவிழ்ந்தவரே காவியத்தாய் கலைமகளின் கரங்களிலே தவிழ்ந்தவரே பூவிழித்தாய் திருமகளின் புகழ் மகனாய் உதித்தவரே பூவிழித்தாய் புகழ் மகனின் திருமகளாய் உதித்தவரே கால வரலாறு போற்றி புகழ் பால் காணநாதனே கலைமகனே ஆலவரலாறு போற்றி புகழ் பாடும் காணநாதனே தலைவரனே காலம் பலமென்று நாட்டம் கொண்டு வாழ வளைக்கும் கலைமகனே புகழார் பெற்றவரே நான் வரைகள் கற்றவரே எத்திக்கும் புகழும் உமையே போற்றி நின்று வணங்குகிறேன். எத்திக்கும் புகழும் உமையே போற்றி நின்று வணங்குகிறேன். போற்றி நின்று வணங்குகிறேன். ஆக மங்களம் உண்டாகட்டும். செந்தாமரை மலர் போன்ற திருமுகமும் மலர்ந்து மகமந்தும் சுந்தர தமிழிலே அபிமாலை புனிந்து எந்தனிக்கே சூடி பெறவெற்ற நீ என்றும் குறைவில்லாத நிறைவான புகழோடு தமிழ் கிழவன் தங்கவலனன் நல்லாசியுடன் குன்றிலிட்ட விளக்கோலியாய் அந்த கோடி கோடி குமரனன் நல்லாதர்வோடு வாழ்வாயாக பெண்மனை. இதுவரையிலும் நீங்க என்னை கண்டது கிடையாது. இன்னைக்குத்தான் நல்லதொரு சந்திப்பு. நம் இருவருடைய சந்திப்பு இந்த ரசிக பெருமக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டியது என்னுடைய எண்ணம். ஆக ஔவையார் பாடிய பாட்டு ஆத்திச்சூடி பாட்டு, கம்பர் பாடிய பாட்டு கம்பராமாயணம் பாட்டு, கருத்துக்களை தந்தது கண்ணதாசன் பாட்டு, பாடத்தினையும் படிப்பினையும் கந்தது பட்டினத்தார் பாட்டு, பாமரன் பாடுவது பாசப்பாட்டு, ஆக கும்மி பாட்டு குழந்தை பாட்டு, இப்படி ஏராளப்பட்ட பாட்டு இருக்கு. இருந்துட்டாலும் உன்னுடைய பாட்டு நிப்பாட்டு
அப்படின்னு சொல்லாத அளவிற்கு அருமையான பாட்டு, ஞான பாட்டு. இப்படிப்பட்ட உங்களுக்கான எடுப்பான பாட்டு, துடுப்பான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. கால ஓடுற காவிரியாரும் சட்டங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகை வந்து வாத்துக்கள் கூறட்டுமே. ஏ ராசாத்தி மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. நீ வாழணும் காணணும், கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா. அப்படி இருக்கணும். ஆக உங்களை பத்தி சகலமும் தெரியும், இருந்துட்டாலும் உங்களை பார்க்கணும், உங்களிடம் கேட்கணும்ன்ற நோக்கத்தினாலே வண்டு விழிகள் கண்டு மண்டவிலி கற்கண்டு மொழி மாதே, மண்டவிலி கற்கண்டு மொழி மாதே, மண்டவிலி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே. ஞானநிலை தான் உணர்ந்த சாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சாமி, நாடுமலை நாடு என்பார் சாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சாமி, நாடுமலை நாடு என்பார் சாமி. கண்ணல் வலி மின்னல் இடைமாறு, கனல் மொழி மின்னல் இடை மாதே, அந்த வீரன் சொல்வோதே. தந்தை பெயர் நம்பி என்பார் சாமி, தாய் நம்பி மோகினி என்பார் சாமி சாமி. தந்தை பெயர் நம்பி என்பார் சாமி, தாய் நம்பி மோகினி என்பார் சாமி சாமி. தந்தை பெயர் நம்பி என்பார் சாமி, என் பெயர் வள்ளி என்பார் சாமி, என் பெயர் வள்ளி என்பார் சாமி. அண்ணன் தம்பி 7 பேர் சாமி சாமி. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி. ஆக தங்களுடைய பெயர் வள்ளி. வந்திருப்பது காவலுக்கு காவலுக்கா? காவலுக்கு தான், வந்திருக்கிறது காவலுக்கா காதலுக்கா? காவலுக்கு தான் சொன்னேன், காதலுக்குன்னு சொல்லல. அப்ப காவலுக்கு வந்திருக்கிறீங்க. காவலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஏன் நான் இதை இப்ப சொல்றேன்னா, ஆழம் தெரியாம யாரும் காலை விடக்கூடாது. அப்புறம் அவஸ்தை யாருக்கு? உனக்குத்தான், எனக்கு இல்ல. உனக்குத்தான், எனக்கு இல்ல. இந்த உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும்ன்ற பேச்சுக்கு நான் வரமாட்டேன். எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் தெரியும்னு பேசுற பேச்சு அகந்தை பேச்சு. எனக்கும் தெரியும் சாமி அப்படின்னு பேசுற பேச்சு அடக்கமான பேச்சு. எனக்கு அடக்கமாவும் பேச தெரியும், அகந்தையாவும் பேச தெரியும். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரிங்க சாமி. அப்படி எப்ப என்னத்தை தான் பேசி இந்த ஆவி இருக்கிறாரங்கிட்ட நீ ஜெயிச்சுட்டு போறத நானும் பாக்குறேன். பேசு சாமி. இந்த இடத்துல உங்களை நான் சந்திச்சேன்ல, இந்த சந்திச்சதுனால என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ராமனும் குகனும் சந்திச்சாங்களாம்.
அப்ப சந்திச்சப்ப குகோடு என்ன செஞ்சாரு, ராமனோட தீவிர பக்தர்னு சொல்லிட்டு பேர் பெற்றாங்க. அதே மாதிரி ராமனும் அனுமனும் சந்திச்சாங்க. அப்ப அனுமன் என்ன பண்றாருன்னா மிக சிறந்த ராம பக்தர்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, ராமரை சந்திச்சதுக்காண்டி அவரு அந்த பெயரை பெற்றாராம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சபரி மூதாட்டி வந்து சந்திச்சாங்க யாரு, ராமனை. அப்ப சந்திக்கையில நம்ம பம்பை நதி இருக்கு இல்லையா, அது எப்படின்னா சாக்கடையாக ஓடிக்கொண்டிருந்துச்சான். அப்ப அந்த சாக்கடையாக ஓடிக்கொண்டிருந்த பம்பை நீர் வந்து என்ன ஆச்சான், பாவம் போக்கும் புண்ணிய நதியாக அவங்க சந்திச்சதுனால அது மாத்தி வந்து முக்தி அடைந்தாலாம். அப்ப இப்படி வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மலர் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே மாதிரி உங்களை என்ன செஞ்சாங்க, சாவித்திரி சந்திச்சாங்க. இப்ப இறந்து போன தன் கணவனை என்ன செஞ்சிருக்காங்க, யமங்கிட்டயே பேச்சுவார்த்தை இட்டு தன் கணவனை பூலோகத்துக்கு மீட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஒரு ஒரு மலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒன்று கேட்டிங்கன்னா கௌதம முனிவர் என்ன செஞ்சிருக்காரு, அகலியை சந்திச்சிருக்காரு. அப்போ அங்கே திருமணம் வந்து மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. பாரிவளல் என்ன செஞ்சிருக்காரு, ஔவையை சந்திச்சிருக்காரு. அங்கவை சங்கவைங்கிற 2 பேரோட திருமணம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த பூலோகத்தில் உங்களை சந்திச்சதுனால என்னோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மலர்ச்சி ஏற்படும், அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நல்ல காலமோ இல்லை வசந்த காலமோ ஏற்படும் நினச்சிதான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு வந்துட்டு நீ என்ன அதை பேசுன, நான் எதுக்குமே பேசலையே வந்த விடனே நான் பேசான உங்களை வரவேற்பு கொடுத்து நின்றுக்கிட்டு தானே இருந்தேன். அந்த பேசுனேன் இதை பேசுனேன் என்ன பேசுனேன்னு சொல்லுங்க. இப்போ ஒருவரை சந்திச்சாதான் சிந்திக்கக்கூடிய காலம் வரும். ஏன்னா சண்டை போடுறதுலேயே பல 3 காரணங்கள் இருக்கு. எப்படி சண்டை இடுவதிலேயே 3 காரணம் இருக்கு. பதுங்கி பாயிறது, நேரம் வரும்போது பாயிறது, நேரத்துக்கு பாயிறது. நீ பதுங்கி பாய்ந்தாலும் சரி, நேரம் வரும்போது பாய்ந்தாலும் சரி, ஆனா நான் நேரத்துக்கு பாயிரவேன். ஆரம்பத்திலே உன்னை நான் பிடிச்சிருப்பேன். சரி புது பிள்ளைன்னு விட்டா எங்க வர என்ன பிடிச்சிருப்பீங்க, என்ன புது பிள்ளை, என்ன நீங்க இப்ப கேட்டீங்க, இருங்க என்ன கேட்டீங்க, இப்ப நீங்க கேட்டதுக்கு இப்ப நான் முடிச்சுக்கிட்டு நின்றேன். சரி சாமி உங்களை பண்ற ஒரு தவ முனிவர்களையோ பெரியவர்களே எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க வளர்ந்துருக்கோம். ஏதோ பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இடத்துக்கு வந்து என்ன பேசுறேன் நானு, என்ன பேசுனேன் இல்ல என்ன கேட்டேன், என்ன பேசுறேன் என்ன கேட்டேங்கிறத சொல்லுங்க. ஒரே குட்டையில ஊர்ன மட்டத்தையா 2 பேரும். சரி ஆமா, ஏன்னா ஒரே வாத்தியாருதான். ஆமா, அதுக்காண்டி நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சரி இதே தான் நானும் சொல்றேன். சரி உங்களுக்கு எப்படி எழுதி கொடுத்து எப்படி நீங்க இப்படி பேசுறீங்களோ உங்களுக்கு மேல எனக்கு பேச தெரியும். எனக்கு வரவே ஒரு குட்டையில விழுந்த மட்டும் சொன்னீங்க. முத கை நீட்டாம பேசுங்க. ஒரு சாமியார்ட்ட சரிப்பா சாமி நான் கை நீட்டாம பேசுறேன். நீங்க என்ன செய்யுங்க, ஒரு மொட்டையில கிடந்த குட்டைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி வாத்தியார் எழுதி கொடுத்தாரோ, எப்படி பாடம் படிச்சு நீங்க இந்த இடத்துல நிற்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கும் நான் இந்த மாதிரி பாடம் படிச்சு நல்லபடியா நின்றுட்டு இருக்கேன். அப்ப இந்த இடத்துல வந்து ஈக்குவலா பண்ண நீங்க பேசணும் வைக்கணும் அப்படின்னா நீங்க பேசி பாருங்க. சரி எனக்கு வரவேற்பு பாடல் கொடுத்தேல. ஆமா, என்ன வரி கொடுத்த, என்ன வரி கொடுத்தேன், என்ன பாடல் வரி கொடுத்த? வேலமுகன் அருள் இருக்க மால்மருகன் துணி இருக்க அப்படின்னு சொல்லி நல்ல வரி தானே பாடுனேன் நானு. அடுத்த வரி இதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வரி அடுத்த கிலோ 6 தலை கொண்ட ஆறுமுகன் தந்தை காசிநாதனின் திருமகனேன்னு சொல்லிட்டு பாடுனேன். இதுல என்ன இருக்கு? ஆறுமுகம் கொண்ட 6 தலை கொண்ட 6 தலை கொண்ட 6 தலை கொண்ட காசிநாதனின் திருமகனே. யாருக்கு 6 தலை? யாருக்கு 6 தலைனா சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியில நான் பாடுனேன். இப்பதான் வாயை கொடுத்து புண்ணு வரப்போ என்னத்தான் வாயை கொடுத்து புண்ணு இப்ப கரெக்ட். நான் உங்களுக்கு 4 தலை, சரி முருகனுக்கு 6 தலை, சிவனுக்கு 5 தலை. சிவனுக்கு எப்படி 6 தலை? நீதான் சொன்ன, நீ சொன்னதுக்காண்டி தான் நான் கேட்கிறேன். நானா உன்ட்ட ஒரு கேள்வியை கேட்கல. பிரம்மாவுக்கு 4 தலை, முருகனுக்கு 6 தலை, சிவனுக்கு 5 தலை தான். நீ எப்படி 6 தலைன்னு சொன்ன? சாமி உங்க வரவேற்பு பாடல்ல அந்த வரிகள்ல நான் பாடுனதுல எந்த தவறு இல்லைன்னு நான் சொல்றேன். அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு நீங்க நோண்டி கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா ஏதோ அந்த பிள்ளைய விலை கொடுத்து வாங்குற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த சட்டம் சவடாலி ஏன்ட்ட பேசக்கூடாது. நீங்க இந்த சட்டம் சவடாலி ஏன்கிட்ட பேசாதீங்க. ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கு நம்ம வாத்தியார் பாடம் எழுதி கொடுத்தாரு இப்பதான் வந்து நீ புது பிள்ளையா இருக்க இது பிள்ளையா இருக்கலாம் ஏங்கிட்டலாம் பேசிட்டு தெரியக்கூடாது. சரியா? வார்த்தையை விடக்கூடாது. இப்ப கேட்டீங்கல்ல, நீங்க என்ன கேட்டீங்க?
ஆறுதலை கொண்டு ஆறுமுகத்தனை காசிநாதனை நான் சரியாகத்தான் பாடுறேன். இதுக்கு என்ன உங்களுக்கு விளக்கம் வேணும் அவ்வளோதானே? அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன், கேளுங்க. சொல்லுங்க. விளக்கத்தை விளக்கமா சொன்னாதே விளக்கம் கிடைக்கும். சரி. விளக்கத்தை மாற்றி அமைச்சா சரி, விளக்கம் வராது. சரிங்க சாமி. ஆனா எந்த பதிலையும் சொல்லிவிட்டு போயிருவோம்னு இங்க நீ நினைக்க கூடாது. சரி, பேசக்கூடிய பேச்சு, சொல்லுங்க. சொல்லக்கூடிய பதில் மக்களுக்கு புரியணும். சரி, இதுக்கு சரியான பதில சொல்லு, நான் உனக்கு ஒரு பரிசை கூட தரேன். இப்போ உங்களுக்கு என்ன சாமி பிரச்சனை? உங்களை வரவேற்பு பாடல இப்போ ஆறுதலை கொண்டு ஆறுமுகல் தந்தை காசிநாத திருமணம் சொல்ல பிரச்சனை. சிவபெருமானுக்கு 5 தலை ஆகுது. 5 தலை தானே? எப்படி 6 தலை? 5 தலை தான். யார் இப்போ சொன்னா ஆறுதலைன்னு சொல்லிட்டு அந்த வரியெல்லாம் உங்களை புகழ்வாரம் பண்ணுறதுக்கு நான் பாடினேன். சரி, இதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு வேணும் அவ்வளோதானே? நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். அது என்னன்னு கேளுங்க. சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்றுக்கங்க, அது தவறு இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன செய்கிறோம், மனுஷங்க எல்லாருமே திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதியில் போய் என்ன செய்கிறோம், மொட்டை போடுறோம். மொட்டை போடையில் இப்போ மொட்டை போட்டு வந்தேன், என்னப்பா மொட்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்கையில் இந்த மாதிரி நான் மொட்டை போட்டு வந்தேன்ப்பா, திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டு வந்தேன், அந்த சாமிக்கு மொட்டை போட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மொட்டை போட்ட உடனே என்ன சொல்கிறோம், நம்ம தலையை மொட்டை தலைன்னு சொல்கிறோம். எப்படி மொட்டை தலை அப்படிங்கிறோம். இப்போ மண்டையில் முடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து போயிடுச்சு. உதிர்ந்து போயிட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய நம்ம தலையை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வழுக்க தலைன்னு சொல்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க சொல்கிறத. அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டையில் தலையில் சொட்டை விழுந்துருச்சுன்னா அதை நம்ம சொட்டை தலைன்னு சொல்கிறோம். அப்போ சிவபெருமான் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சிவபெருமானோட தலையில் கங்கை எனக்கூடிய ஆரை, எப்படி சிவபெருமான் கங்கை எனக்கூடிய ஆரை என்ன செய்கிறாருன்னா தலையில் வச்சிருக்காரு. அதனால தான் சாமி ஆறுதலை கொண்ட ஆறுமுகன் தந்தை காசிநாதனின் திருமகனேன்னு சொன்னேன். ஆரை தலையில் தானே வச்சிருக்காரு, அதனால தான் சிவபெருமான ஆறுதலைன்னு சொல்லிட்டு நான் பாடினேன். இதில் என்ன தவறு இருக்கு? பரவாயில்ல, ஏன்னா புது பிள்ளை எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு நான் கேட்டேன். அருமையான ஒரு விளக்கம். எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் இப்படி உம்முண்டு உட்காந்துருக்கு? உங்க வீட்டு பிள்ளை தானே பேசுது. கேட்ட கேள்விக்கு அருமையான விளக்கம். ஏன்னா எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வேணும். அந்த நல்ல மனசு என்கிட்ட நிறையவே இருக்கு. சரி சரி, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டே இல்ல. ஏன் சரியான பதில்தாமா? ஏத்துக்கிட்டீங்கல்ல சாமி? ஏத்துக்கிட்டனால தானே மக்கள் கிட்ட இருந்து கைத்தட்டு வந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல. ஆமா, நான் கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பா. சரியா? சரி. கேள்வி, இந்த பிள்ளை ஒன்றும் தெரியாது, ஒன்றும் பேச தெரியாது, கதை படிக்காதவளும் கிடையாது, கதை புரியாதவளும் கிடையாது. சரிங்களா? அதுக்கு தான் நான் ஆரம்பமே பேச்ச அங்க நிப்பாட்டினேன். எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் கிடையாது. சரி, எதுவும் தெரியாம எவனும் இருக்க மாட்டான்னு சொன்னேன். இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்க கேள்வி கேட்டீங்க. சரி, நான் உங்களை திருப்பிக்கிட்டு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்லிக்கிறேன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க திருப்பி கேட்கணும். முதல்ல நான் சுட்டி காட்டி இருந்திருக்கணும். சரி. எதனால அப்படின்னா, நீங்க ஒரு தவ முனிவர், உங்களை எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம மதிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் உங்களுக்கு பதிலை சொல்லிட்டு நான் உங்களை இந்த கேள்வியை கேட்குறேன். பதில் சொல்லலைன்னா இப்போ நான் கேட்டிருக்க மாட்டேன். இப்போ நான் பதில் சொல்லிட்டேன்ல, இப்போ நான் உங்களை கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல எப்படி உங்களுக்கு திறமை இருக்கா? எனக்கு திறமை இருக்கா? இருக்கான்னு கேட்டேன், தமிழ்ல தான் கேட்டேன். திறமை இருக்கான்னு திருப்பிக்கிட்டு கேட்டா? நீ கேள்வி கேளு. சரி, நீ கேட்கிற கேள்விக்கு பதில நான் சொல்லலைன்னு வச்சுக்க. சரி, உன்கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சாமி. இப்ப சிவபெருமானை பத்தி என்கிட்ட கேட்டீங்க. சரி, அதுக்கான பதிலை நான் சொல்லிட்டேன். அவரை பத்தி நீங்க கேட்டு நான் சரியான பதிலை உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து என்ன அப்படின்னா, அவரை பத்தி உங்ககிட்ட நான் வரேன். சிவபெருமான்ட்டே நீ வரையா? ஆமா, சிவபெருமான்ட்ட நான் வரல. நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையில, அந்த சிவபெருமானை வந்து நீங்க ஆறுதல்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிட்டேன்ல. அடுத்து வந்து நான் உங்களை கேள்வி கேட்கறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். எப்படின்னா, இப்ப சிவபெருமான் இருக்காரு இல்லையா? சரி. சிவபெருமான் வந்து முதலா காலடி எடுத்து வைத்த இடம் எது? எப்படி, என்ன தெரியுமா? என்ன கேட்டுச்சா கேள்வி காதுல? இல்ல இன்னொரு வாட்டி சொல்லணுமா? சிவபெருமான் முதலாக காலடி வைத்த இடம் எது? என்ன முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு
பதில் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு பரிசு தரலாம்னு சொன்னேல, ஆமா. அந்த பரிசை தரலாமா? கொடுங்க சாமி, கொடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிருங்க முதல்ல. அப்ப பதில சொல்லிட்டு தான் பரிசு பதில கொடுக்கணுமா? இல்ல, நீங்க பரிசை கொடுத்துட்டு நீங்க பதில சொல்லுங்க. வேணா அப்படியே நிப்பாட்டுங்க. பரிசை கொடுங்க முதல்ல. இந்த ஊர் என்ன மாவட்டம்? என்ன மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்துல உத்தரகோசமங்கை சொல்லுங்க. திருக்கோயில் அமர்ந்திருக்குல, அந்த உத்தரகோச திருமங்கை என்ற கோயில்ல தான் முதல்ல சிவபெருமான் கால் எடுத்து வைக்கிறார். என்ன ஒரு காரணம்னா, இந்த பேருக்கே ஒரு சிறப்பு இருக்கு. உத்திரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதியாகப்பட்ட பெண். இந்த பார்வதிக்கு வேதங்களான ரகசியங்களை சிவபெருமான் கூறினாலதான் உத்தரகோச மங்கை என்று சிறப்பு வந்தது. இந்த உத்தரகோச மங்கையில தான் முதல்ல சிவபெருமான் காலடி எடுத்து வைக்கிறாரு. முதலில் சிவபெருமான் காலை எடுத்து வைக்கப்பட்ட ஆலயம் இந்த உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கையில பாருங்க 3000 ஆண்டுகளுக்கு பழமையான மரங்கள் ஒண்ணு இருக்கு. 5.5 அடி மரகத சிலை இதே உத்தரகோச மங்கையில தான் இருக்கு. அந்த இடத்துல காலை வச்சாலே மனிதனுக்கு முக்தி. ஆக முதலில் சிவபெருமான் காலடியை எடுத்து வைத்த இடம் உத்தரகோச மங்கை. சரியா? சரிதான் சாமி. நான் கேட்டதுக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தரலாம்னு இருக்கேம்மா. சொல்லுங்க. உன்னோட பேச்சுக்கும் உன்னோட பாட்டுக்கும் இப்படிப்பட்ட இந்த இடத்திற்கும் உனக்கு ஒரு கல்யாண பரிசு. கல்யாணமா? அதான் நான் முதல்ல சொன்னேன்ல சாமி. என்னன்னு, என்ன? நான் உங்களை இந்த இடத்துல, இந்த ஊர்ல இந்த இடத்துல சந்திச்சதுனால சரி, என்ன அப்ப கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கேன். என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கல்யாணம் செஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆமா. கல்யாணம் செய்யறேன்னு சொல்றீங்க. கல்யாணம் செய்யற அப்ப மாப்பிள்ளை எப்படியாவது மாத்து வந்துருக்கீங்களா? மாப்பிள்ளை வேற உனக்கு பாப்பாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்க்காம என்னத்த பாப்பாங்க? இது நல்ல வேலையா இருக்கு. இது உனக்கு ஒரு ஆசை, மாப்பிள்ளை வேற உனக்கு பாப்பாங்க. உனக்கு பார்த்துட்டு வந்ததே புருஷன் தாமா. ஏன் சாமி, நீங்க என்ன சொன்னீங்க? வார்த்தை வந்து மாறக்கூடாது. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? பதில் பேசுங்க. சரி சொல்லுங்க உங்க வாக்க. உனக்கு பார்த்துட்டு வந்தது புருஷன். புருஷன்லாம் நீங்க சொல்லல. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. கல்யாண பரிசு தரேன்னு சொன்னேன். கல்யாண கல்யாண பரிசுனா நீங்க பரிசு தரேன்னு சொன்னீங்க. கல்யாண பரிசுன்னு சொல்லல. அப்புறம் சொன்னீங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்றதுன்னு சொன்னீங்க. சரி, என்ன இப்ப என்ன மாப்பிள்ளை வந்து வந்திருக்கீங்களா? மறுபடியும் பாரு, மாப்பிள்ளை வேற உனக்கு பார்த்துட்டு வருவாங்களா? புருஷன் தாமா. எனக்கு புருஷன் எதுக்கு மாப்பிள்ளை? மாப்பிள்ளைனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாப்பிள்ளை பார்த்து தானே கல்யாணம். புருஷன் இன்னொருத்தோட புருஷனை தானே புருஷன் சொல்லுவாங்க. அப்ப வேற யாரோட புருஷனை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப ஏற்கனவே திருமணம் பண்ணவன புருஷனை பார்த்துட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா? நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல. நான் இப்ப உதாரணத்துக்கு உனக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சொல்லுங்க. ஒரு மாட்டு வண்டி இருக்கு. ஒத்த மாட்டு வண்டி இருக்கு. அந்த ஒத்த மாட்டு வண்டி எம்பிட்டு எடைய சுமக்குமோ அம்பிட்டு தான் சுமக்கும். அந்த ஒத்த மாட்டு வண்டியில அந்த ஒத்த மாடு சுமையை சுமக்க மறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மனிதர்கள் இன்னொரு மாடை பூட்டுவாங்க. காரணம், ஒரு மாடு தாங்கலாட்டி இந்த மாடு தாங்கு, இப்ப ஏத்துறா சுமையன். இந்த 2 மாட்டு வண்டி கதையை எதுக்கு சொல்றேன்? உனக்கு பார்த்துட்டு வந்த மாப்பிள்ள பேருலயே அழகன், சரி, ஆளுலயே அழகன். யாரு சொல்லுங்க. சரி, புருஷனையும் சொன்னீங்க. சரி, பெரியவங்க சொல்றீங்களே அதையும் ஏத்துக்கிட்டேன். யாருன்னு சொல்லுங்க. அப்ப நான் வேற சின்ன வயசுல இருந்து என் மனசுலயும் நினைவுல என் முருகனத்தே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு வந்தது சொல்லுங்க. முருகனை பார்த்துட்டு வந்திருக்கேன். முருகனையா? எனக்கா? ஏன் சாமி, எனக்கு முருகனையா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? என்ன சொல்றீங்க? எங்க குல வழக்கத்துல வந்து முருகரை பார்த்தீங்கன்னா வெளியே நின்று ஐயா சாமி முருகா அப்படின்னு சொல்லி வெளியே நின்று கும்பிடுவோம். நமக்கு தேவையான வேண்டுதல் கோரிக்கை எல்லாமே நாங்கள் அவர்கிட்ட கேட்கையில அவரோட பக்தர்கள் எங்களுக்கு அவர் கொடுப்பாரு. சரி, நீங்க என்ன அப்படின்னா முருகரையே மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. சரி, எனக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முருகரை பார்த்துட்டு வந்துருக்கீங்க. இப்போ உங்க முன்னிலையிலே அவரை பார்த்து கல்யாணம் பண்ணிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஊருக்குள்ள கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க? இப்போ உன் மாமனார் யாரு அப்படின்னு கேட்பாங்க. மாமனார் யாரு அப்படின்னு கேட்டா நான் பெருமையா சொல்லுவேன்ல. யாரு? யாரு? சமேத
நம்ம சிவபெருமான். ஆமா, சிவபெருமான் சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மாமியார் யாருன்னு கேட்டா பராசக்தியை சொல்லுவேன். பார்வதியாகப்பட்டவள். உன் மச்சான் யாருன்னு கேட்டா பிள்ளையார சொல்லுவேன். அவருக்கு தான் தும்பிக்கை பெருசா இருக்கு. ஆமா, அதே நான் என் மச்சான் யாருன்னு கேட்பாங்கல்ல ஆமா. ஊர்ல. அப்ப நான் வந்து பிள்ளையாருன்னு சொல்லுவேன். சரி. அடுத்து என் குழந்தை யாருன்னு கேட்டா ஐயப்பன் சொல்லுவேன். ஹரிஹர சுதன். ஆமா. அப்ப இப்படி வந்து ஊருக்குள்ள கேட்கையில மாமனார் மாமியார் நான் என்ன சொல்றேன், ரொம்ப பெருமையாத்தே இருக்கு எனக்கு. இதுல என்ன சொல்றேன்னா, இந்த மாமனார் மாமியார் குழந்தனார் மச்சானை பத்தி எனக்கு கவலை இல்லை. அத ஏற்கனவே அந்த அக்கா தெய்வானா இருக்காங்க பத்தியலா. நீங்க என்ன செய்யுங்க, இப்ப என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி சரி. நேரா இந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளை, ஓ மாப்பிள்ளைக்கு ஒரு மனைவியை கட்டி வைக்கலாம்னு சொல்லி இருக்கேன். தெய்வானை அக்கா கிட்ட போய் சரி. நீங்க நேர்ல போய் ஏட்ட சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி தெய்வானை போய் இந்த மாதிரி தா வள்ளின்னு ஒரு பிள்ளை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் நானு, நீ வந்துரு என் கூட அப்படின்னா உடனே அப்படியே உங்க கையை பிடிச்சிட்டே வந்துடுறேன். கோடி அழகு கொட்டுதே வடிவேல் மேலே, அது ஜோதி அருள வேணுமே வள்ளியம்மாளே. மலைநாட்டில் விளக்காக ஒளியாய் வந்தவர், மனசோட உனை சேர உனையே கண்டவர். கந்த சாமி உந்தன் உறவு, திருச்செந்தூரனே ஜென்மவரவு. கந்தன் சாமி முந்தன் அழகு, திருச்செந்தூரனே ஜென்மவரவு. கேளமா நல்லதை சும்மா சொல்லும் என்பதை கேளமா. அல்லும் பகலும் இந்த அவனை விடுத்து, அல்லும் பகலும் இந்த ஆபசை என்னை விடுத்து, அவனையோ பல பகவி கொடுத்து பொறுமை எருமையிலும் பெரிது. பிடிச்சிருக்கா பிடிக்கலையாமா? எனக்கு பாரிந்து கொண்டு கூடுது. இவ்வளவு நேரம் பேசி பேச்ச பாட்டு பாட கூட்டி கொடுங்க. நீங்க ஒரு புருஷனை வந்து மாப்பிள்ளையா இவர் பார்த்துட்டு வருவாரா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்மா. இப்ப கூட்டி கொடுக்கிறது உங்க கோத்திரத்து முறைன்னு அடுத்த புருஷனை மாப்பிள்ளையா பார்த்து என்னைய பார்த்து உங்களை எப்படி பண்ணுமா உச்சி கொண்டா புட்டவாரே
வருடத்திற்குள் உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். சரி, எப்படியோ இவரை நல்லா கோவப்படுத்தி எவ்வளவுலாம் சொல்லணுமோ அப்படிலாம் சொன்னாத்த என்ன செய்வாரு, முடிகிறதுக்குள்ள முருகரை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதுக்காக மட்டும் தான் நான் அப்படி சொன்னேன். அடுத்து ஞானப்பழம் தின்ற உனக்கு மோனப்பழத்தின் ஆசையா? கமான். ஹலோ. ஓம் நமச்சிவாய நமக. சம்போ மகா தேவா சம்போ மகா தேவா 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 சம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா சம்போ மகா தேவா சாம்ப சதாதிமம் சிவசம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா சிவா ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சக்தியாய நமக. ஓம் சிவாய. நினைத்த போது நீ வர வேண்டும், நீலையெழில் மணி வேலவன் வேளா. நினைத்த போது நீ வர வேண்டும், நீ வர வேண்டும். சம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா சம்போ மகா தேவா சாம்ப சதாதிமம் சம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா சந்திரகலாதரா சந்திரகலாதரா சர்வசிவா சந்திரகலாதரா சர்வசிவா அன்பாரே பொற்பாதம் நான் பணிந்தேன் எனக்கு நல்வரம் தேவா 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சக்தியாய நமக. சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வனாக திகழும் உமா மகேஸ்வரின் புதல்வனாக அவதரித்து சாகாவரம் பெற்ற சூரபெருமனை 2 கூறாக பிளந்து ஒன்றை மயில் வாகனமாகவும் மற்றொன்றை சேவர் கொடியாகவும் ஏற்று இச்சாசக்தியான தேவியானை மணமுடித்து ஞான சக்தியான சக்தி வேலை கரம் சுமந்து கிரியாசக்தியான வள்ளியை ஆட்கொள்ளும் பொருட்டு இத்தனியாச்சலத்தில் வீற்றிருக்கிறோம். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்ற சொல்லுக்கு இணையாக எம்மை நன்றும் இல்லாதவாறு வீணாகாலம் கேட்கிறது. எம்மை நாடி நாரதர் வந்து விட்டிருப்பார் முன் அவரை சற்று எதிர்பார்ப்போம். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே.
தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு பாரெங்கும் நலம் காண வர வேண்டுமே பாரெங்கும் நலம் காண வர வேண்டுமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே அதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதை இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை பாரதம் தர வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முந்தன் அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே திரு அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே. முருகபெருமானே வருக வருக நாரதரே வருக. தங்களை வெறும் வார்த்தையால் வரவேற்றால் பத்தாதல்லவா, தாங்களோ இசை மேதை, தங்களுக்கு பாடல்களும் வரவேற்க வேண்டும். வரவேற்பு இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்பிற்குயர்வான தவயோகியே. இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்பிற்குயர்வான தவயோகியே, எங்கள் தவயோகியே. மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மதியோடு வரவேற்கும் மதியோகியே, எங்கள் மதியோகியே. இனியான சுரஞான இசை மேதையே, எனதன்பிற்குயர்வான தவயோகியே. அரண்மாலையன் சுடர் மானிடர் அளவிற்கும் நல்லவரே, அகங்காரனின் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே. அரண்மாலையில் சுரஞானியர் அனுப்புக்கு நல்லவரே, அகங்காரனின் குணம் கொள்கையை அடக்கிடும் வல்லவரே. நீரெங்கெல்லாம் சென்றீர், என்னென்ன நீர் கண்டீர், நீரெங்கெல்லாம் சென்றீர், என்னென்ன நீர் கண்டீர், நேராக எமக்கிங்கு உரைப்பீர்களே, நேராக எமக்கிங்கு உரைப்பீர்களே, தாங்கள் உரைப்பீர்களே. இனிதான சுரங்கான இசை மேதையே, இனிதான சுரங்கான இசை மேதையே, எனதன்பிற்குயர்வான தவயோகியே, எங்கள் தவயோகியே, எங்கள் தவயோகியே. வருக நாரதரே வருக. தன்னலம் மறந்து பொதுநலம் புரிந்து தரணியெல்லாம் அலைந்து என்னாலும் உழைத்து நன்மைகளை குவித்து நன்னறிகளை வளர்க்கும் நான்முகிரின் மைந்தரே வருக வருக. தங்கள் வருகையால் என் மனம் மகிழ்ந்தோம். தாங்கள் ஒரு இடத்திற்கு வருவது என்றால் காரண காரியம் இல்லாமல் வரமாட்டீர்கள். தற்போது இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் முருகா வந்த நோக்கம் ஏன்னா அங்க சுத்தி இங்கதான் வர போறோம். நான் வந்த நோக்கம் உங்களுக்கு ஒரு கனி பார்த்துட்டு வந்திருக்கிறேன் முருகா. கனி ஆமா முருகா. கனி ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்து கொடுத்த சரி கோமணம் தான் மிச்சம். மறுபடியும் கனினால எனக்கு ஓனாவும் இணையம் தான் உனக்கு வரணுமா? கோமணம் மிச்சம் விடுங்க, அந்த கோமணமும் தேவையில்லைன்றேன். ஒரு ஆண்டி அன்னைக்கே சொல்றேன். முருகா அப்ப பார்த்துட்டு வந்த கனியில கோமணத்தோட இருக்கீங்க. ஆனா இப்ப இந்த பார்த்துட்டு வந்த கனியில இனி மீண்டும் உங்களை அலங்காரப்படுத்தி பார்க்கணும் முருகா. நைஸ் கேர்ள். அப்படி என்ன கனியை பார்த்து கொண்டு வந்தீர்கள்? கனியின் சிறப்பு இதை புரிகிறேன் முருகா. மாங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்குமே நினைக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தேன் முருகா.
இக்கணமே கொய்யாமல் வைதனைத்துக் கொள்வேன் கொள்வேன் முருகா. வாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேனி நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டுமனம் பூரித்தே நான்கணிந்த அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைக்க வேண்டும் முருகா. சாக்கியமென்ன முனியே சாக்கியமென்ன முனியே கனியின் சாக்கியமென்ன முனியே ஆர்க்கத்தில் கண்ட வரும் மார்க்கத்தில் கண்ட கனி தனக்கே சாக்கியமென்ன முனியே கனியின் சாக்கியமென்ன முனியே ஐம்புலனுக்கும் சுவை தரக்கூடிய கனி. ஆமா முருகா. புச்சிகள் கண்டா பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பற்றிடாதோ சொல்வேன். பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பற்றிடாதோ சொல்வேன் சொல்வேன் சொல்வேன். பச்சைகள் கண்டால் வரம்போடு கையால் பச்சம் உண்டட்டு செல்வி. பச்சைகள் கண்ட பரந்தோடுமாக பச்சமுடனே செல்வேன். முருகா பச்சம் உடனே செல்வி. நாரதரே, கனியை கண்ட மாத்திரத்தில் பறவை இனங்கள் எல்லாம் பற்றி புசிக்கத்தான் ஆசைப்படும். தாங்களும் கனியை புசிக்காத அன்றைகள் சென்றுவிடும் என்று கூறுகிறீர்களே. பறவைகள் பறந்து ஓடுதுன்னொன்னே பழுதுபட்ட கனியும் இல்ல கனி எது அழிய போச்சுன்னு பயப்படாதீங்க. அது பறவைகளுக்கு எட்டாத உயரத்துல இருக்கு முருகா. எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம்? எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம்? எட்டும் கனிக்கீறு கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் முருகா. ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். மிக்க மேன்மையுள்ள கனிக்க விதமாகவும் குறிகள் உண்டா? மிக்க மேன்மையுள்ள கனிக்க விதமேலும் குறிகளோ மாவும் குறிகள் உண்டா? குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்களுண்டு மாப்பிள்ள ஏன் மச்சான். குளிர்ந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்களுண்டு மாப்பிள்ள கோதிலா கண்களுண்டு. குளிர்ந்த முகம் உண்டு கோதிலா கண்கள் உண்டு. ஆமா முருகா. அது அப்ப சரிதான், அந்த கோமணமும் மிஞ்சாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. முருகா நான் பார்த்துட்டு வந்தது கனியெல்லாம் அல்ல, நான் பார்த்துட்டு வந்தது ஒரு கன்னி முருகா. கன்னியா கன்னிய நீங்க அண்ணியாக்கணும். யோ, போன அப்படி இருக்கணும் முருகா. ஆக அவங்கள நீங்க திருமணம் செய்ய வேண்டும். நான் பார்த்துட்டு வந்தது வள்ளி முருகா. பள்ளி ஆமா முருகா. நாரதரே நாரதரே மாதவன்